السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين. الصلاة والسلام على نبينا المرسلين وآله وأصحابه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. إن الله اصطفى آدم ونوح وآل إبراهيم وآل عمران على العالمين. صدق الله العلي العظيم. وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم: اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. صدق الله العلي العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய இறைவன் அல்லாஹ்விற்கு எல்லா புகழும். நம்ம இருத மேலான நமது தலைவர் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், நாதாக்கள், ஷஹதாக்கள், முழு உலக முஸ்லீமான ஆண்கள், பெண்கள், குறிப்பாக இந்த ஜும்மாவுடைய அவையில் ஒன்று கூடியிருக்கின்ற வர இருக்கின்ற நம் அனைவரின் மீதும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலாவுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். புனிதமான அல்லாஹ் கண்ணியப்படுத்திய துல்ஹஜ் மாதத்துடைய இரண்டாவது ஜும்மாவிலே அல்ஹம்துலில்லாஹ் வீற்றிருக்கிறோம். துல்ஹஜ் மாதம் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் கண்ணியப்படுத்திய ஒரு மாதம் என்பதனால் நாமும் இந்த மாதத்தை அதிகமாக கண்ணியப்படுத்தக்கூடிய அமல்களின் மூலமாக இந்த மாதத்தை சிறப்புப்படுத்தக்கூடிய நல்ல நசீபை ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்து நல்லருள் புரிவானாக. துல்ஹஜ் மாதத்தில் அல்லாஹு தாலா நமக்கு வழங்கிய மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம், ஒன்று குர்பானி, மற்றொன்று ஹஜ். அல்ஹம்துலில்லாஹ், ஹஜ்ஜுக்கு சென்றவர்கள் இன்றோடு ஹஜ்ஜுடைய அனைத்து கிரிகைகளை முடித்துவிட்டு இன்ஷா அல்லாஹ் பாவங்கள் முழுமையாக மன்னிக்கப்பட்ட நிலையில் அவரவர்கள் ஹாஜிமார்கள் தங்களுடைய ஊர்களுக்கு திரும்ப தயாராக இருக்கிறார்கள். இந்த வருடம் யாரெல்லாம் ஹஜ்ஜுக்காக புறப்பட்டார்களோ அனைவருடைய ஹஜ்ஜையும் அல்லாஹு தஆலா மக்பூலான மப்ரூரான ஹஜ்ஜாக ஆக்கி அருள் புரிவானாக. அதே போன்று மற்றொரு மிக முக்கியமான அமல் குர்பானி. அல்ஹம்துலில்லாஹ், நேற்றைய பொழுது நம்மிலே பெரும்பாலானோர் குர்பானுடைய கடமையை நிறைவேற்றியிருப்போம். இன்று மற்றும் மற்ற நாளை இந்த 2 நாட்களிலும் குர்பானியுடைய நாட்கள் இருப்பதனால இதுவரை குர்பானி கொடுக்காதவர்கள் இந்த 2 தினங்களிலே இன்ஷா அல்லாஹ் குர்பானி என்ற இந்த அமலையும் நிறைவு செய்வதற்கு தயாராக இருக்கிறோம். அல்லாஹு தஆலா நம்முடைய குர்பானியையும் கபூல் செய்வானாக. அன்பான சகோதர பெருமக்களே, நேற்றைய தினம் ஈதுல் அல்ஹா என்ற பெருநாளை நாம் நிறைவு செய்து அமர்ந்திருக்கிறோம். அரபியில் ஈத் என்றால் நம்ம பொதுவாக பெருநாள் என்பதாக பெயர் சொல்லுவோம். ஈதுன்னா பெருநாள். அடிப்படையில் ஈத் என்றால் திரும்ப திரும்ப மீண்டும் மீண்டும் வரக்கூடியது என்று பொருள். ஈத் என்பதற்கு பொருள் திரும்ப திரும்ப வர்றது. ஒவ்வொரு வருடமும் மீண்டும் மீண்டும் இந்த பெருநாள் வருவதனால பெருநாட்களுக்கு அரபியில் ஈத் என்பதாக பெயர் சூட்டியிருக்கிறார்கள். ஈத் என்றால் திரும்ப திரும்ப வருவது. இந்த வருடம் வந்தது அல்ஹம்துலில்லாஹ், இந்த வருஷத்தோடு முடிஞ்சிருமான்னு கேட்டால் கிடையாது. அடுத்த வருஷமும் துல்ஹஜ் மாதம் வரும், 10ஆம் தேதி வரும். அந்த துல்ஹஜ் 10 இதே போன்று பெருநாள் வரும். இதே போன்று பெருநாளை நம்ம கொண்டாடுவோம். அருமையான சகோதர பெருமக்களே, இப்போ இந்த ஈத் உலகத்தில் எல்லா சமயங்களிலும் பெருநாட்கள் இருக்கிறது. அதே மாதிரி தான் இஸ்லாத்திலும் பெருநாள் இருக்கிறது என்பதாக பெருநாட்களை நம்ம கடந்து போயிடலாமா என்றால் நிச்சயமாக அப்படி கிடையாது. வெறுமன மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகின்ற ஒரு நாளாக மட்டும் ஈத் இருந்து விடக்கூடாது. அந்த அடிப்படையில் அல்லாஹு தஆலா இந்த பெருநாட்களை நமக்கு கொடுக்கலை. பெருநாட்களுடைய நோக்கம் அதன் மூலமாக நாம் படிப்பினை பெற வேண்டும்.
ஈதுல் ஃபித்ரிலும் அல்லாஹு தஆலா படிப்பினை வைத்திருக்கிறான், ஈதுல் அல்ஹாவிலும் அல்லாஹு தஆலா படிப்பினை வைத்திருக்கிறான். இப்போ கேள்வி என்னவென்றால், பெருநாள் கொண்டாடி விட்டோம், அல்ஹம்துலில்லாஹ், மகிழ்ச்சியாக இருந்தோம், இறைச்சிகளை சமைத்தோம், சாப்பிட்டோம், நண்பர்களுக்கு கொடுத்தோம், உறவினர்களுக்கு கொடுத்தோம், அக்கம் பக்கத்தில் கொடுத்தோம், மகிழ்ச்சியாக நேற்றைய பொழுது கழிந்தது. இப்போ என்ன படிப்பினை பெற்றோம்? வெறுமனே குதூகலிப்பதற்காக மட்டும் அல்லாஹ் தஆலா பெருநாட்கள் நமக்கு வழங்குறது கிடையாது. அடிப்படையை நம்ம புரிந்து கொள்ளணும். வெறுமனே எல்லா மதங்கள்லேயும் ஒரு பெருநாள் இருக்குது, சார் நம்ம மதத்துலேயும் ஒரு 2 பெருநாள், சந்தோஷமாக இருந்துட்டு போங்க என்பதல்ல பெருநாளுடைய நோக்கம். அதற்காக அல்லாஹ் தஆலா பெருநாட்களை கொடுக்கறது இல்லை. நான் என்ன படிப்பினையை பெற்றேன்? இந்த பெருநாட்களின் மூலமாக அல்லாஹ் என்னிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறான்? ஒவ்வொரு வருடமும் பெருநாள் வந்து கொண்டு இருக்கிறது. இந்த ஒவ்வொரு வருடத்தின் பெருநாளின் மூலமாக அல்லாஹ் இந்த சமூகத்திற்கு என்ன செய்தியை கடத்துகிறான்? இந்த பெருநாட்களின் மூலமாக நாம் என்ன படிப்பினை பெற்றோம் என்பது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. குளிச்சுட்டு புது ட்ரெஸ் போட்டுட்டு ஆட்டை அரித்து சமைச்சு சாப்பிட்டோம் அல்ஹம்துலில்லாஹ் என்பதல்ல. அதோட பெருநாள் பக்ரீத் முடிஞ்சிடறது கிடையாது. அருமையான சகோதர பெருமக்கள், இதனுடைய தாத்பீரியத்தை பாருங்களேன். நம்ம ஏற்கனவே சொன்னோம், துல்ஹஜ் மாதத்துடைய 10ஆவது நாள் தான் ஈது பெருநாள். துல்ஹஜ் மாதத்தோடு சம்பந்தப்பட்ட 2 அமல்கள், ஒன்று குர்பானி, மற்றொன்று ஹஜ்ஜு. இந்த ரெண்டுமே நல்லா விளங்கி கொள்ளுங்க. ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய தியாகம் மட்டுமல்ல, ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய குடும்பம், அவர்கள் மேற்கொண்ட தியாகம், அவர்களுக்கு இருந்த தக்வா, அவர்களுக்கு இருந்த அந்த ஈமான், இந்த ஈமானை, இந்த தக்வாவை தான் இந்த பெருநாள் நமக்கு எதிர்பார்க்கிறது. நல்ல விளங்கி கொள்ளுங்களேன். வெறுமனே இப்ராஹிமோடு மட்டும் நம்ம இதை முடிச்சு போட முடியாது. இந்த பெருநாள் இருக்கிறது, ஹஜ்ஜாக இருக்கட்டும் அல்லது குர்பானியாக இருக்கட்டும், ரெண்டுமே ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களோடு மட்டும் சம்பந்தப்பட்டதா என்றால் ஒரு ஹைலைட் பண்ணுறதுக்காக அல்லாஹ் தஆலா இப்ராஹிமை சம்பந்தப்படுத்துகிறானே தவிர இது அந்த குடும்பத்துடைய தியாகத்துடைய வெளிப்பாடு இல்லையா? குர்பானி கொடுக்கிறோம், குர்பானி வெறுமனே இப்ராஹிமோடு மட்டும் சம்பந்தப்பட்டதா? ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தனியாக குர்பானி கொடுத்தார்களா? கனவை எப்படி கனவு கண்டார்கள்? தன்னை அறுத்துக்கொள்வது போன்று கனவு கண்டார்களா? தன்னுடைய கழுத்தை அறுத்துக்கிற மாதிரி கனவு கண்டு கழுத்தை அறுத்த முற்பட்டார்களா? தன்னுடைய மகனை அறுக்கிற மாதிரி கனவு கண்டாங்க. மகனிடத்தில் கேட்டாங்க. மகன் சொன்ன வார்த்தை இஃப் அல் மா தூம்ரா. இது ஏன்ட்ட கேட்குறீங்க? இதையே ஏன்ட்டு கேட்குறீங்க? அல்லாஹ்வுடைய கட்டளை தாராளமாக நடைமுறைப்படுத்துங்க. ஹஸரத் இஸ்மாயிலும் அதில் உடன்பட்டனால தான் குர்பானி என்ற அமல் அங்கே நிறைவு பெற்றது. வெறுமனை இப்ராஹிமோடு மட்டும் சம்பந்தப்படுத்த முடியாது இந்த குர்பானியை. குர்பானி என்பது வெறுமனை இப்ராஹிமோடு மட்டும் முடிஞ்சிடாது, அதில் தன்னுடைய மகனும் சம்பந்தப்படுகிறான். தஃசீர்களில் பார்க்கிறோம், ஷைத்தான் போய் ஹாஜரா அம்மையார் இடத்துல சொல்கிறான், இது மாதிரி உன்னுடைய கணவர் பையனை அறுக்கிறதுக்காண்டி கொண்டு போயிட்டுருக்காருங்கும் போது அல்லாஹ்வுடைய கட்டளைன்னு ஹஸரத் ஹாஜரா அம்மை விளங்குறனால அல்லாஹ்வுடைய கட்டளைனா அல்ஹம்துலில்லாஹ், எனக்கு என்னுடைய மகன் முக்கியம் இல்லை, அல்லாஹ்வுடைய கட்டளை நிறைவேறணும், அதுதான் எனக்கு நோக்கியம். ஒரு தாயாகவும் அங்கு வெற்றி பெறுகிறார்கள். இப்ராஹிம் தன்னுடைய மகனை அறுப்பதற்கு முற்படுகிறார், இஸ்மாயில் தன்னை அறுபடுவதற்கு முற்படுகிறார். ஹாஜரா அம்மையாரும் பரவாயில்லை, நீண்ட காலத்திற்கு பிறகு அந்த குழந்தையாக இருந்தாலும் தன்னுடைய மகன் அறுக்கப்படுவதையும் அந்த மனைவியும் சம்மதிக்கிறாள். இந்த 3 பேருமே சேர்ந்து தான் இந்த குர்பானி. வெறும் இப்ராஹிமோட மட்டும் நம்ம இதை முடிச்சு போட முடியாது. இதே போல தானே ஹஜ்ஜும். சை ஓடுகிறோமே, சஃபாவிற்கும் மருவாவிற்கும் மத்தியில் ஓடுகிறோமே, ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஓடினார்களா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஓடினார்களா? தன்னுடைய மகன் கடுமையான தாகத்தில் இருக்கும் பொழுது தண்ணீர் கிடைக்காதான்னு சஃபாவிற்கும் மருவாவுக்கும் மத்தியில் ஓடியது ஹஸரத் ஹாஜரா அம்மையார் இல்லையா? இன்றைக்கி நம்ம ஹஜ்ஜில் உம்ராவில் அந்த கிரிகைகளெல்லாம் செய்து கொண்டு இருக்கிறோம். அப்போ ஒரு விஷயத்தை விளங்கி கொள்ளுங்க, அது அந்த ஒரு குடும்பத்துடைய தியாகம், தனி நபருடைய தியாகம் இல்லை. நம்ம இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தனி நபராக அவர்கள் அல்லாஹ்வுக்கு எந்த அளவுக்கு கட்டுப்பட்டு நடந்தார்கள், எந்த அளவுக்கு ஈமானோடு தக்வாவோடு இருந்தார்கள் என்ற ஒரு தலைப்பில் தனியாக நம்ம பார்க்கலாம். அது ஒரு தனி சாப்டர், அதில் நிறைய பேசிக்கொண்டே போகலாம். ஆனால் இங்கே ஒரு குடும்பமாக ஹஸரத் இப்ராஹிமிய குடும்பமே நமக்கு ஒரு மிகப்பெரிய முன்மாதிரியாக இருந்திருக்கிறது. அருமையான சகோதர பெருமக்களே, இப்போ செய்தி என்னன்னு சொன்னால், இந்த பெருநாட்களின் மூலமாக நாம் நம்முடைய குடும்பத்தை இப்ராஹிமிய குடும்பமாக மாற்ற வேண்டும். அதுதான் இங்கே நோக்கம். இன்றைய உரையுடைய நோக்கமும் அதுதான். நம்முடைய குடும்பம் இப்ராஹிமிய குடும்பமாக நாம் மாற வேண்டும்.
வெறுமனை நாம் இப்ராஹிமமாக இருப்பது மட்டுமல்ல, என்னுடைய மனைவி ஹஜரத் ஹாஜரா அம்மையாரை போல, ஹஜரத் சாரா அம்மையாரை போல என்னுடைய மனைவி இருக்கணும். என்னுடைய பிள்ளைகளை ஹஜரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு இருந்த அந்த தக்வாவை, அந்த ஈமானை வளர்த்தெடுக்க வேண்டும். இது ஒரு ஒட்டுமொத்த குடும்பத்துடைய தியாகம், தனி நபருடைய தியாகம் அல்ல, இது ஒட்டுமொத்த குடும்பத்துடைய தியாகம். குர்ஆனில் அல்லாஹு தஆலா பொதுவாக நிறைய நபிமார்களை பற்றி பேசும் பொழுது அந்த தனி நபரை பற்றி பேசுவான், அந்த நபியை பற்றி பேசுவான். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி பேசும்போது கொஞ்சம் வித்தியாசமாக பேசுவான். சூரா ஆல இம்ரான் அத்தியாயத்தில் 33வது வசனம் நீங்கள் பார்க்கலாம். இன்னல்லாஹ் அஸ்தஃபா ஆதம, அது ஹஸரத் ஆதமை அல்லாஹு தஆலா தேர்வு செய்தான். இஸ்தஃபான தேர்வு செய்கிறது, நபியாக தேர்வு செய்கிறது. இன்னல்லாஹ் அஸ்தஃபா ஆதம, ஆதமை தேர்வு செய்தான். ஒரு நூஹை தேர்வு செய்தான் அப்படின்ட்டு அடுத்து அல்லாஹு தஆலா இப்ராஹிம்ன்ற வார்த்தையை சொல்லலை, வஆல இப்ராஹிம, இப்ராஹிமுடைய குடும்பத்தை தேர்வு செய்தான். நபியை பற்றி பேசிக்கிட்டு வரக்கூடிய சமயத்தில் அல்லாஹு தஆலா நபியை பற்றி பேசாமல் நபியுடைய குடும்பத்தை பற்றி பேசுகிறான். ஆதமை அல்லாஹு தஆலா தேர்வு செய்தான், நூஹை தேர்வு செய்தான், இப்ராஹிமுடைய குடும்பத்தை தேர்வு செய்தான். அந்த குடும்பமே நமக்கு மிகப்பெரிய முன்மாதிரி இருக்கிறது. அந்த குடும்பத்திலேருந்தே நம்ம படிப்பினை பெற வேண்டும். ஒவ்வொரு தொழுகையிலையும் நம்ம மோதுறோம் இல்லையா? செலவாத்துகள் நிறைய இருக்கிறது. ஆனால் செலவாத்துகளிலே சிறந்த செலவாத்துன்னு சொல்லி தரூதே இப்ராஹிம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்ராஹிம் நபியுடைய செலவாத் என்று நமக்கு சொல்லி காட்டுவாங்க. அதுக்கு பேர் தரூதே இப்ராஹிம், இப்ராஹிம் நபியுடைய செலவாத். ஒவ்வொரு தொழுகையிலையும் நம்ம ஓதுவோம். பொதுவாக செலவாத்துகள் ஆக சிறந்த செலவாத் இந்த செலவாத்து தான். என்ன பொருள்? அல்லாஹும்ம சல்லி அலா முஹம்மதின் வ அலா அலி முஹம்மதின் கமா சல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம. அங்கேயும் அல்லாஹு தஆலா ஆலி இப்ராஹிம், இப்ராஹிமுடைய குடும்பம் என்று சொல்கிறான். அல்லாஹும்ம சல்லி அலா முஹம்மதின், யா அல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நீ கிருபை செய்வாயாக. வ அலா ஆலி முஹம்மதின், முஹம்மதுடைய குடும்பத்தின் மீது நீ கிருபை செய்வாயாக. கமா சல்லைத அலா இப்ராஹீம, இப்ராஹிமின் மீது கிருபை செய்தது போன்றும் இப்ராஹிமுடைய குடும்பத்தினர் மீது நீ கிருபை செய்தது போன்றும். அல்லாஹு தஆலா இப்ராஹிமை மட்டும் தனியாக பேசல, குடும்பத்தையும் கூட்டு வரான். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மத் வ அலா அலி முஹம்மதின் கமா பாரக்த வ அலா ஆலி இப்ராஹிம். இல்லையா? ஹஜரத் ரசூலுல்லாஹ்வுடைய அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தினர் மீதும் நீ பரக்கத் செய்வாயாக. எப்படி இப்ராஹீமின் மீது பரக்கத் செய்தாயோ, இப்ராஹீமுடைய குடும்பத்தினர் மீது நீ பரக்கத் செய்தாயோ. அல்லாஹ் இங்கேயும் குடும்பத்தை மையப்படுத்துகிறான் இல்லையா? நம்ம விளங்கிக் கொள்ளணும், ஹஜரத் இப்ராஹீம் ஒரு தனி நபராக மட்டும் நமக்கான படிப்பினை இல்லை. இப்ராஹிமுடைய குடும்பமே நமக்கு மிகப்பெரிய படிப்பினை. குர்ஆனில் நிறைய இருக்கிறது. ஹஜரத் இப்ராஹீம் தன்னுடைய தந்தையோடு பேசிய வரலாற்று செய்தி குர்ஆனில் இருக்கிறது. தன்னுடைய மனைவி சாரா அம்மையாரோடு பேசிய செய்தி, சாரா அம்மையார் பேசிய செய்தி குர்ஆனிலே இருக்கிறது. தன்னுடைய மனைவி ஹாஜரா அம்மையாரோடு பேசிய செய்தி, ஹாஜரா அம்மையார் பேசிய செய்தி குர்ஆனிலே இருக்கிறது. தன்னுடைய மகன் இஸ்மாயில் இடத்துல பேசிய செய்தி, இஸ்மாயில் தந்தை இடத்துல பேசி, இந்த எல்லா கான்வர்சேஷனும் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் பேசுகிறான். வெறுமனை இப்ராஹிமை மட்டும் அல்லாஹ் பேசலை, இப்ராஹிமோடு மட்டும் அல்லாஹ் முடிச்சு கொள்ளலை, இப்ராஹிமுடைய மொத்த ஃபேமிலியையும் அல்லாஹ் தஆலா திருமறையில் பேசுகிறான். கண்ணியமான சகோதர பெருமக்கள், அந்த அடிப்படையில் நமக்கான மிக முக்கியமான செய்தி, இந்த ஈதுல் அல்ஹாவில் பெருநாளை கொண்டாடணும், வெறுமனை புத்தாடை அணிந்தோம், ஆடை அறுத்தோம், இறைச்சியை சமைச்சு சாப்பிட்டோம் என்பதாக நம்ம கடந்துடக்கூடாது. என்னுடைய குடும்பம் ஹஜரத் இப்ராஹிமுடைய குடும்பமாக வேண்டும். என்னுடைய குடும்ப உறுப்பினர்கள் ஹஜரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய குடும்ப உறுப்பினர்களாக வேண்டும். சும்மா இந்த துஆவுடைய பின்னணியை பாருங்களேன். இப்ராஹிமுடைய குடும்பத்தினர் மீது கிருபை செய்தது போன்று ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்திற்கு கிருபை செய்வாயாக. இப்போ ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்திற்கு எப்படி கிருபை செய்யணுன்றிருக்கு ஒரு ரோல் மாடலே இப்ராஹிமுடைய குடும்பம். ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்திற்கு எப்படி பரக்கத்தை கேட்கணும், அல்லாஹ் ஒன்று சொல்கிறான். நீ இப்ராஹிமுடைய குடும்பத்திற்கு எப்படி பரக்கத் செய்தாயோ, அல்லாஹ் என்ன சொல்ல வரான் பார்த்தீங்களா? இப்ராஹிமோடு முடிச்சிடல, நான் இப்ராஹிமுடைய குடும்பத்திற்கு அருள் செஞ்சிருக்கிறேன், இப்ராஹிமுடைய குடும்பத்திற்கு கிருபை செஞ்சிருக்கிறேன், பரக்கத் செஞ்சிருக்கிறேன். இந்த பரக்கத்தை தான் நீ ரசூலுல்லாஹ்வுக்கு கேட்கணும். ரசூலுல்லாஹ்வுக்கு நம்ம கேட்கிற பரக்கத்தை எப்படிப்பட்ட பரக்கத்தாக இருக்கணும்? ஹஜரத் இப்ராஹிமுடைய குடும்பத்திற்கு நம்ம கேட்ட பரக்கத்தை அல்லாஹ் தஆலா கேட்கும்படி நமக்கு சொல்லி காட்டுகிறார். அருமையான சகோதர பெருமக்களே, தன்னுடைய தந்தை ஒரு சிலை வணங்கி அந்த சமுதாயத்தில் மிகப்பெரிய ஒரு அதை இன்னும் சொல்ல போனால் மிகப்பெரிய ஒரு பூசாரி, சிலைகளை வடிவமைக்கக்கூடியவர், தலைமை பூசாரி ஆசர், அவரிடத்தில் தன்னுடைய மகன் இப்ராஹிம் எப்படி நடந்து கொண்டார் அல்லாஹ் தஆலா பேசுகிறான்.
சூரா மரியம்ல அல்லாஹு தஆலா நிறைய பேசுகிறான். தன்னுடைய தந்தையும் மகனும் பேசிய அந்த கான்வர்சேஷன் குர்ஆனில் இருக்கிறது. யா அபதி, அவர் காஃபிராகத்தான் இருக்கிறார் இல்லையா, தன்னுடைய ரப்புக்கு எதிர்கொள்கையில் சிலைகளை வடிவமைத்து கொண்டு இருக்கிறார், பூசாரிகளுக்கெல்லாம் தலைமை பூசாரியாக இருக்கிறார். அந்த இடத்துல கூட தன்னுடைய தந்தைக்குண்டான கண்ணியத்தில் கொஞ்சமும் குறைவு ஏற்பட்டுவிடக்கூடாது. பல நேரங்களில் நாம் சத்தியத்தில் இருக்கிறோம், நம்முடைய பெற்றவர்கள் அந்த சத்தியம் இல்லை என்பதாக உதாசீனப்படுத்துவதை பார்க்கிறோம் இல்லையா. நம்முடைய அண்ணன் தம்பி நம்ம அளவுக்கு ஒழுக்கமாக இல்லைங்க, அவனுக்கு என்னங்க மரியாதை என்றெல்லாம் நாம் கடந்து போகிறோம் இல்லையா. இந்த பண்பு ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் காட்டி கொடுத்த பண்பு அல்ல, இது ஒரு நல்ல பண்பும் அல்ல. யா அபதி, என்னுடைய பிரியமான தந்தையே, ஹஸரத் இப்ராஹிம் பேசுகிறார். அழைக்கிற வார்த்தையை ரொம்ப பிரியத்தில், ரொம்ப சந்தோஷத்தில் நம்முடைய அத்தாவை பிரியமாக கூப்பிட்ற மாதிரி அவன் அழைக்கிற வார்த்தை யா அபதி, என்னுடைய பிரியமான தந்தையை. லிம தஅபுது மா லா யஸ்மஉ வலா யுப்சிரு, ஏன் தேவையில்லாமல் காது கேட்காத, பார்க்காத, பார்க்கக்கூடிய சக்தி இல்லை, கேட்கக்கூடிய சக்தி இல்லை, அந்த சிலைகளை ஏன் வணங்கிட்டு இருக்கீங்க என்று கேட்கிறார். யாபத்தி இன்னி கது ஜானி மினல், என்னுடைய பிரியமான தந்தையே, எனக்கு இறைவனின் புறத்திலிருந்து ஞானம் வந்திருக்கிறது, என்னை பின்பற்றுங்கள் பேசுகிறார். யாபத்தி லா தபுது ஷைத்தான், என்னுடைய பிரியமான தந்தையே, ஷைத்தானுங்களுக்கு நீங்கள் வழிபடாதீர்கள், ஷைத்தானுடைய அடிச்சோடை நீங்கள் பின்பற்றாதீர்கள் பேசுகிறார். யாபத்தி, என்னுடைய பிரியமான தந்தையே, இன்னி அகாஃபு ஐயமஸ் கதாபு மினர் ரஹ்மான், அல்லாஹ்வின் புறத்திலிருந்து உங்களுக்கு ஏதாவது வேதனை வந்துருமோ எனக்கு பயமாக இருக்குது, தயவு கூர்ந்து இந்த வழிகேட்டிலிருந்து நீங்கள் ஒதுங்கி கொள்ளுங்க என்பதாக திரும்ப திரும்ப ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய தந்தையிடத்தில் என்னுடைய பிரியமான அத்தா, என்னுடைய பிரியமான தகப்பனே அப்படின்னு திரும்ப திரும்ப பேசுகிற செய்தி மரியம் என்ற சூறாவில் வருகிறது. ஒரு கட்டத்துக்கு பிறகு ஆசர் கோபம் அடைந்து விட்டார். கால அராகிபன் அன்த நாலிஹத்தியா இப்ராஹிம், என்ன இப்ராஹிமே, என்னுடைய கடவுளை வெறுக்கிறாயா? நாங்கள் காலங்காலமாக வணங்கி கொண்டிருக்கின்ற அந்த கடவுளை நீ இவ்வளவு கடுமையாக பேசுகிறாயா? கல்லுங்கிற, காது கேட்காதுங்கிற, பார்க்க முடியாதுங்கிற, ஷைத்தானுங்கிற, நீ என்னவெல்லாம் பேசுகிற என் கடவுளை அப்படின்னு சொல்லிட்டு அந்த அத்தா பேசிய வார்த்தையும் குர்ஆனில் இருக்குது. கோபம் அவருக்கு கடைசி வரைக்கும் ஈமான் ஏற்றுக்கொள்ளலை, அவருக்கு புரிதல் இல்லை. சிலைகளை வணங்கி கொண்டிருக்கிற அவருக்கு புரிதல் இல்லை. அவருக்கு புரிதல் இல்லை என்பதனால் மகன் தந்தையை வெறுக்கலை, அதெல்லாம் விஷயம்தான். அத்தா வழிகேட்டில் இருக்கிறாரு தெரிந்தும் கடைசி வரைக்கும் அத்தாவுடைய கண்ணியத்தில் இம்மி அளவும் குறையலை. ஹஸரத் இப்ராஹிம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அத்தா வழிகேட்டில் தான் இருக்கிறாங்க, அத்தா வழிகேட்டில் ஷைத்தானை வணங்கி கொண்டிருந்திருக்கிறார்கள், எல்லாம் தெரியும். ஆனால் ஒரு அணு அளவு கூட தந்தையுடைய கண்ணியம் தன்னுடைய உள்ளத்திலிருந்து குறையலை என்பதான் இந்த கான்வர்சேஷனுடைய வார்த்தை. தொடர்பு பேசுகிறாங்க. இல்லை இல்லம் தன் தஹி, பா இப்ராஹிம், நீ இதோட முடிச்சுக்கோ, இதுக்கு மேலேயும் என் கடவுளை பற்றி ஏதாவது பேசுனா அர்ஜு மன்னக்க, உன்னை கல்லால் அறிந்து நாங்கள் கொள்ளுவோம். ரஜம் செய்யறதுன்னு சொல்லுவாங்க அரபியில். உன்னை கல்லாலேயே அடித்து உன்னை சாவடிச்சிடுவோம், தயவு கூர்ந்து இனி என்னுடைய கடவுளை பற்றி ஒரு வார்த்தை நீ பேசக்கூடாதுன்னு சொல்லி தந்தை கொஞ்சம் கடுமையான வார்த்தை மகளிடத்தில் பேசிய போது அப்பவும் அத்தாவை விட்டு கொடுக்கல ஹஸரத் இப்ராஹிம். இவ்வளவு கடுமையாக பேசுகிறார். நம்ம இவருக்காக தானே இவ்வளோ பேசுகிறோம். இவர் நரகத்துக்கு போயிடக்கூடாது, இவரை எப்படியாவது சொர்க்கவாதியாக ஆக்கணும், நேர்வழி பெறணும் என்பதாக எவ்வளோ கத்துறோம். ஆனால் எதையுமே புரிஞ்சுக்காம நம்மளையே கொலை செஞ்சிருவேன், கல்லால் அடிப்பேன்றாரே அப்படின்ற வருத்தம் கொஞ்சமும் தன்னுடைய மகனுக்கு இல்லை, இப்ராஹிமுக்கு இல்லை. தொடர்ந்து அவங்க பேசின வார்த்தை அல்லாஹு தஆலா அந்த மரியம் என்ற சூறாவில் சொல்கிறார். கால சலாமுன் அலைக்க, அல்லாஹ் உங்கள் மீது அருள் செய்வானாக. சலாமுன் அலைக்க, அல்லாஹ் உங்கள் மீது அருள் செய்வானாக. அஸ்தக்ஃபிரு லக ரப்பி, என்ன ஆனாலும் நான் உங்களுக்காக வேண்டி என்னுடைய ரப்பிடத்தில் பாவ மன்னிப்பு கோருவேன். இல்லையா? நீங்கள் எவ்வளவு வழிகேட்டவராக இருந்தாலும் சரி, என் விஷயத்தில் எவ்வளவு கடுமையாக நடந்து கொண்டாலும் சரி, ஒருபோதும் நான் உங்களை விட்டு கொடுக்க மாட்டேன், என் ரப்பிட்ட நான் இஸ்திக்ஃபார் செய்வேன் என்பதாக ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன செய்தியை நம்ம பார்க்கிறோம். ஒரு குடும்பமாக இப்படி தான் இருக்கணும். தந்தை வழிகேட்டவராக இருந்தாலும் தந்தைக்குண்டான மரியாதை கொஞ்சமும் நம்முடைய உள்ளத்திலிருந்து குறைஞ்சிடக்கூடாது. இதுவெல்லாம் குர்பானி கொடுக்குறோம், இதுவெல்லாம் சரியில்லை, குடும்பம் சிதைஞ்சிருக்கு, நம்ம குர்பானி கொடுத்து எந்த பிரயோஜனமும் இல்லை. நல்லா விளங்கி கொள்ளுங்களேன். அண்ணன் தம்பி பேசுறது கிடையாது, அத்தாவை பார்க்கறது இல்லை, அம்மாவை பார்க்கறது இல்லை, இவர் குர்பானி கொடுக்குறார். யார் கேட்டால் இந்த குர்பானி? யாரை திருப்திப்படுத்துறதுக்கு குர்பானி கொடுக்குறோம்? குடும்ப உறவு சரியில்லாமல் குர்பானி கொடுத்தா அந்த குர்பானிக்கு எந்த மரியாதையும் இல்லை. அருமையா, இதுவெல்லாம் குர்பானியோடு சம்பந்தப்பட்டது.
வெறுமனே ஹஜ்ரத் இப்ராஹிம் ஆடு அறுத்தாங்க, அதனால் நம்ம ஆடு அறுக்கிறோம் என்பதல்ல குர்பானி. இப்ராஹிமுடைய பண்பு என்னிடத்தில் இருக்கணும். இப்ராஹிமுடைய மனைவி சாரா அம்மாட்ட இருந்த பண்பு என்னிடத்தில் இருக்கணும். ஹாஜரா அம்மாட்ட இருந்த பண்பு, அந்த பண்பு இல்லாமல் நம்ம எவ்வளவு குர்பானி கொடுத்து எந்த மரியாதையும் இல்லை. குடும்ப உறவுகள் சீறு குலைந்து கிடைக்கிறது. அத்தா மகனிடத்தில் பேசுறது இல்லை, மகன் அத்தாவை மதிக்கிறது இல்லை, அண்ணன் தம்பி மூஞ்ச முழிக்கிறது இல்லை. ஏன் தீதார் நீ பார்க்கக்கூடாது, உன் ஜனாசால நான் கலந்து கொள்ள மாட்டேன் என்றெல்லாம் பேசிக்கொண்டு இங்கே நம்ம குர்பானி கொடுத்துட்ருக்கோம். இதுக்கு பேர் குர்பானியே இல்லையே. இந்த அடிப்படையில் தான் அல்லாஹ் தஆலா குர்பானி நமக்கு வழங்கினானா. சுன்னத்தை இப்ராஹிமுடைய சுன்னத்து குர்பானின்னு சொன்னால் அந்த குர்பானின்ற ஒரு அமலை மட்டும் முடிச்சுக்கிட்டா போதுமா? அதுதான் அல்லாஹ் தஆலா எதிர்பார்க்கிறானா. அருமையான சகோதர பெருமக்களே, கொஞ்சம் ஆழமாக கவனிக்கணும். இந்த இடத்துல பாருங்கள், இதற்கு பேர் அல்லாஹ் கொஞ்சம் கடுமையாகவே பேசுகிறான். இப்ராஹிமுக்கு சொல்லிட்டு, அப்பா இங்கே பாரு, தேவையில்லாமல் மற்றவங்களுக்கெல்லாம் நீ பாவ மன்னிப்புக்கு வரக்கூடாது. என்ன ஈமான் கொண்டவர்களுக்கு மட்டும்தான் பாவ மன்னிப்புக்கு வரணும். இன்றைக்கு வரைக்கும் தான் சரியது சட்டம். ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு இடத்துல பற்றி பேசுகிறான். ஒரு கட்டத்தில் அபு தாலிஃபிற்காக பாவ மன்னிப்பு கோரலான்னு ரசூலுல்லாஹ் சொல்லும் போது, மா கால நபியி வல்லதீன ஆமனு ஐயஸ்தஃபருலில் முஷ்ரிக்கீன, நபிக்கு கூட அனுமதி இல்லைன்னு அல்லாஹ் சொல்லிட்டான். அவங்க ஹிதாயத்துக்கு துவா செய்யலாம், அவங்க எப்படியாவது ஈமான் கொள்ளணும், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளணும் என்று நீங்கள் துவா செய்யலாம், பேராசைப்படலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் அவங்க கடைசி வரைக்கும் வழிகட்டு தான் இருப்பாங்க. அவங்கள நீ மன்னிச்சிரு, அவங்களுக்கு நீ நரகத்திலிருந்து பாதுகாப்பு கொடுத்துரு, சொர்க்கத்தை கொடுத்துரு. இந்த உரிமை நபிக்கு கூட கிடையாது. இப்ராஹிமை கூப்பிட்டு அல்லாஹ் கண்டித்தான். ஹஜ்ரத் இப்ராஹிம் இதுக்கு பேர் இஸ்திஃபார் செய்தார்கள். யா அல்லாஹ், என் அத்தாவுக்கு தெரியாமல் நான் பாவ மன்னிப்பு கோரிட்டேன், என்னை மன்னிச்சிருந்து இஸ்திஃபார் கேட்டதற்காக ஒரு இஸ்திஃபார். தன்னுடைய அத்தாவுக்கு பாவ மன்னிப்பு கேட்டதுக்காக ஒரு பாவ மன்னிப்பு கேட்டார்கள் ஹஜ்ரத் இப்ராஹிம். அதாவது புரிந்து கொள்ளுங்க, தன்னுடைய தந்தையின் மீது எந்த அளவிற்கு கண்ணியத்தோடு பிரியத்தோடு இருந்தார்கள் என்பதற்கான செய்தியை இந்த கான்வர்சேஷனில், இந்த துவாவில் நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. அதே போல தான் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய மனைவிமார்களுடைய வரலாறுகள் பார்க்கலாம். அதுவும் நிறைய செய்தி பேசிக்கொண்டே போகலாம். சுருக்கமாக மிக முக்கியமான ஒரு சில செய்திகளோடு இன்ஷா அல்லாஹ் முடித்துக்கொள்வேன். ஈராக்கில் இருக்காங்க ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். தன்னுடைய மாமன் மகள் சாரா அம்மையாரை திருமணம் முடிக்கிறார்கள். ஈராக்கில் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஈமான் கொண்ட போது அவர்களை நபி என்று ஏற்றுக்கொண்டு ஈமான் கொண்ட ஒரே நபர் மனைவி மட்டும்தான். அல்லாஹ் தஆலா அப்படி ஒரு அமைப்பை ஏற்படுத்தினான் இல்லையா? என்னுடைய மனைவி என் பாதையில் இருக்கணும். இப்ராஹிமுடைய குடும்பத்தில் நமக்கு மிகப்பெரிய படிப்பினை இருக்குது. அவள் எப்படி வேணா இருப்பா, நான் ஒழுக்கமாக இருந்தேன்னா இது நல்ல குடும்பம் இல்லை, இது இஸ்லாமிய குடும்பம் இல்லை. ஈராக்கிலிருந்து ஹஜ்ரத் இப்ராஹிம் வெளியேற்றப்பட்ட போது இவர்களோடு வெளியேறிய ஒரே நபர் ஹஜ்ரத் சாரா அம்மையார் மட்டும்தான். சாரா அம்மையார் மட்டும்தான். நீங்கள் எந்த பாதையில் இருக்கீங்க அதுதான் என்னுடைய பாதை. ஈராக்கில் ஹஜ்ரத் இப்ராஹிம் அங்கிருந்து வெளியேறி ஃபலஸ்தீனுக்கு வராங்க, மிஸ்ர் வழியாக ஃபலஸ்தீனுக்கு வராங்க. இப்ராஹிமோடு ஈமான் கொண்ட ஒரே நபர் ஹஜ்ரத் சாரா அம்மையார். அருமையான சகோதர பெருமக்களே, பாருங்களேன், ரசூலுல்லாஹ் இஸ்லாத்தை சொன்ன சமயத்தில் ரசூலுல்லாவை ஏற்றுக்கொண்ட முதல் நபர் ஹஜ்ரத் அபூபக்கர் இல்லை, ஹஜ்ரத் ஹதீஜா அம்மையார். ரசூலுல்லாஹ் ஹிரா குகையிலிருந்து பயந்துக்கிட்டு வராங்க. தன்னை நபின்னு அடையாளப்படுத்திய பொழுது ஹஜ்ரத் ரசூலுல்லாவை ஏற்றுக்கொண்ட முதல் நபர் நபியுடைய மனைவி ஹஜ்ரத் ஹதீஜா அம்மையார். அதற்கு பிறகு தான் ஹஜ்ரத் அபூபக்கர்லாம் வராங்க. அருமையான சகோதர பெருமக்களே, நான் என்னுடைய கொள்கையில் என்னுடைய மனைவி இருக்கணும் இல்லையா? அவள் எப்படி வேணா இருப்பா, நான் ஒழுக்கமாக இருப்பேன்னா இது ஒரு குடும்பமாக இருக்க முடியாது. ஃபஜருக்கு எந்திரிக்க மாட்டேங்கிறா, அவரை ஃபஜருக்கு கூட தொலை வைக்க முடியலை. நான் என்ன நல்ல கணவன்? என்னுடைய மனைவி ஃபஜருக்கு கூட எந்திரிக்க மாட்டேங்கிறா, நான் தஹஜ்ஜுத் தொழுது எந்த யூஸும் கிடையாது. அருமையான சகோதர பெருமக்களை, கிதாபில் எழுதுகிறாங்க, ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மனைவி சாராவை மிக கடுமையாக நேசித்தார். அந்தளவுக்கு நேசித்தார்கள், அந்தளவுக்கு காதல் இருந்தது. 3 காரணங்கள் எழுதுகிறாங்க. ஹஜ்ரத் சாரா அம்மையாரை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நேசித்ததற்காக 3 காரணங்கள் எழுதுகிறாங்க. நம்பர் 1, தன்னுடைய சொந்தக்கார பெண்மணி, மாமன் மகள். இப்ராஹிமுடைய மாமன் மகள் தான் ஹஜ்ரத் சாரா அம்மையார். பொதுவாக சொந்தத்தில் இருக்கும்போது மாமி அத்தை பொண்ணுங்கும்போது ஒரு பிரியம் ஏற்படும். 2வது, அவர்கள் அந்தளவுக்கு மிக அழகாக இருந்தார்கள். அல்லாஹு தாலா ஹஜ்ரத் ஹவ்வா அம்மையாரை படைத்தான் இல்லையா, அந்த அழகு அப்படியே ஹஜ்ரத் சாரா அம்மையாருக்கு கொடுத்திருந்தான். உலகத்திலேயே பெண்களிலேயே ஆக அழகானவர்கள் ஹஜ்ரத் சாரா அம்மையார். நம்ம பார்க்கலாம், ஆண்களிலேயே அழகானவர்கள் ஹஜ்ரத் யூசுஃப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்கிறோம் இல்லையா, இந்த யூசுஃபிற்கு இந்த அழகு சாரா அம்மையார்கிட்ட வந்தது தான். நீங்கள் வரலாறு ஒரு சுருக்கமாக சொல்கிறேன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு 2 மனைவி, ஒன்று சாரா அம்மையார், இன்னொன்று ஹாஜரா அம்மையார்.
ஹாஜரா அம்மையாரை சாரா அம்மையார் திருமணம் முடிச்சு கொடுத்தாங்க. அது வேற டாபிக். இதில் இங்கே வாங்க, சாரா அம்மையாருக்கும் இப்ராஹிமுக்கும் பிறந்தது தான் ஹஜ்ரத் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இஸ்ஹாக்குடைய மகன் ஹஜ்ரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். யாக்கூபுடைய மகன் தான் ஹஜ்ரத் யூசுஃப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இல்லையா? ஹஜ்ரத் இப்ராஹிமுக்கும் ஹாஜரா அம்மையாருக்கு பிறந்தது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அந்த தோன்றல் நபிமார்களே கிடையாது. அதில் வந்த ஒரே நபி ரசூலுல்லாஹ் மட்டும்தான். இந்த பனி இஸ்ரவேலர்கள் எல்லாமே இஸ்ஹாக்குடைய வழித்தோன்றலில் வராங்க. இப்ராஹிமிற்கும் சாராவிற்கும் பிறந்தவர் இஸ்ஹாக், இஸ்ஹாக்குடைய மகன் யாக்கூப், யாக்கூபுடைய மகன் யூசுஃப், யூசுஃபுடைய தாதாவுடைய அம்மா தான் சாரா அம்மையார். அல்லாஹு தாலா ஹஜ்ரத் யூசுஃபை இவ்வளவு அழகாக படைத்ததற்கான பின்மணி அவங்களுடைய நன்னிமா தாதிமா அந்தளவுக்கு அழகாக இருந்தார்கள். இந்த தொடர் அப்படியே எழுதுகிறாங்க. அப்போ தன்னுடைய மனைவி அந்தளவுக்கு அழகாக இருந்தாள் என்பதனால தன்னுடைய மகளின் மீது அந்த மனைவியின் மீது அந்தளவுக்கு பிரியமாக இருந்தாள் என்பதாக ஒரு காரணம் சொல்லப்படுகிறது. மூன்றாவது, துன்யாவே நம்மை எதிர்த்த போதும் தம்முடைய கொள்கையில் உறுதியாக இருந்தார்கள், தன்னுடைய கொள்கையை ஏற்றுக்கொண்டார்கள் என்பதனால சாரா அம்மையாரின் மீது ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அளப்பெரிய பிரியம் இருந்தது என்பதாக கிதாபில் எழுதுகிறாங்க. அருமையான சகோதர பெருமக்களே, இந்த இடத்துல பாருங்கள், வெளியே வராங்க ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அவர்களோடு ஹஜ்ரத் சாரா அம்மையார் வெளியே வராங்க. கொஞ்ச நாள் பலஸ்தீனில் இருக்கிறாங்க. நீண்ட காலமாக தன்னுடைய கணவருக்கு குழந்தை இல்லை, நம்மளால் தான் குழந்தை பெற்றக்கூடிய ஆற்றல் நமக்கு இல்லை, நம்மளால் நம்முடைய கணவரும் அதாவது வம்சம் இல்லாமல் சந்ததி இல்லாமல் ஆகிவிடக்கூடாது என்பதற்காக வேண்டி தன்னுடைய அடிமை பெண், தன்னுடைய பணிப்பெண்ணை தன்னுடைய கணவருக்கு திருமணம் முடித்து கொடுத்தார்கள். அந்த பணிப்பெண்ணின் பேர் தான் ஹாஜரா. சாரா அம்மையார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய சொந்தக்கார பெண்மணி. அவங்க ஈராக்கை சேர்ந்தவர்கள். ஹாஜரா அம்மையார் பலஸ்தீனுடைய அடிமையாக இருந்தவர்கள். இந்த தன்னுடைய பணிப்பெண்ணை திருமணம் முடித்து கொடுத்தார்கள். அல்லாஹு தஆலாவுடைய அருளினால ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும் ஹஜ்ரத் ஹாஜரா அம்மையாருக்கும் பிறந்தவர் தான் ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். கிட்டத்தட்ட சுமார் 89 வயசில் ஹஜ்ரத் இஸ்மாயில் பிறந்ததாக வரலாறு இருக்கிறது. ஹஜ்ரத் ஹாஜரா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் 88 அல்லது 89 வயசு இருக்கும். அந்த வயோதிக கால அது வரைக்கும் எதிர்பார்க்குறாங்க, குழந்தை இல்லை. அதற்கு வயோதிக காலத்தில் தான் தன்னுடைய கணவருக்கு தன்னுடைய அடிமை பெண்ணை சாரா அம்மையார் திருமணம் முடித்து கொடுக்கிறார்கள். அதற்கு பிறகு அவர்களுக்கு மத்தியில் குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தை தான் ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அது வரைக்கும் ஹாஜரா சாரா அம்மையாருக்கு குழந்தை இல்லை. அல்லாஹு தஆலாவுடைய கட்டளை, தன்னுடைய மகன் தன்னுடைய மனைவி 2 பேரையும் பைத்துல் முக்கத் அதாவது பைத்துல் ஹராம் காபத்துல்லா மக்கா என்ற பகுதியில் விட்டுட்டு திரும்ப தன்னுடைய முதல் மனைவிடத்தில் சென்று விடணும் என்பதாக அல்லாஹுடைய கட்டளை. அதை அப்படியே ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பின்பற்றினார்கள். தன்னுடைய மனைவியையும் தன்னுடைய மகன் பச்சிளம் குழந்தையையும் மக்காவில் விட்டுவிட்டு பலஸ்தீனுக்கு திரும்பினார்கள் என்பதாக நம்ம பார்க்கிறோம். சூரா இப்ராஹிம் என்ற ஒரு சூரா 13வது ஜுஸில் இருக்கிறது. இந்த இப்ராஹிம் என்ற சூறாவில் இந்த வரலாறுகள் எல்லாம் நிறைய பேசப்படுகிறது. அருமையான சகோதர பெருமக்களே, நிலவிலங்கிக் கொள்ளுங்கள், வெறுமனே ஹஜ்ரத் இப்ராஹிமோடு மட்டும் நம்ம குர்பானியை அல்லது ஹஜ்ஜை நம்ம முடிச்சு போட முடியாது. ஹாஜரா இஸ்மாயில் இல்லைன்னு சொன்னால் குர்பானி கிடையாது, ஹஜ்ஜு கிடையாது. யோசித்து பாருங்கள், தன்னுடைய மனைவி தன்னுடைய பச்சிளங்குழந்தையை ஊரில் விட்டுட்டு திரும்ப பொழுது அவங்க செய்கிற துவா குரானில் இருக்கிறது. ரப்பி இன்னி அஸ்கன்து மின் துர்ரியத்தி பிவாதின் கைரதி ஸர்இன் இந்த பைத்திகல் முஹர்ரம். யா அல்லாஹ், உன்னுடைய காபத்துல்லாவிற்கு பக்கத்தில் பாலைவனத்தில் என்னுடைய பிள்ளைகளை நான் விட்டுட்டு போகிறேன். நீ சொன்ன ஒரே காரணத்திற்காண்டி, இல்லையா? செடி கொடி அங்கே முளைக்க முடியாது, நல்ல செழிப்பான இடம் கிடையாது, வெறும் பாலைவனம், குடிக்க தண்ணி கூட இல்லை. நீ சொன்ன ஒரே காரணத்திற்காண்டி என்னுடைய மகனையும் பச்சிளம் குழந்தையும் என்னுடைய மனைவியையும் இந்த ஊரில் விட்டுட்டு போகிறேன். ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு ஊர். அதற்கு பிறகுதான் மக்கள் அங்கேருந்து கூட்டம் கூட்டமாக அங்கே ஒரு குடியேறுகிறார்கள். ஆனால் ஹஜ்ரத் ஹாஜரா அம்மையாரையும் இஸ்மாயிலையும் விட்டுட்டு போகும்பொழுது அங்கே ஆள் நடமாட்டமே கிடையாது. அந்த இடத்துல விட்டுட்டு போகிறாங்க. கிதாபில் எழுதுகிறாங்க, ஹஜ்ரத் ஹாஜரா அம்மையார் தன்னுடைய கணவனை அழைக்கிறார்கள், தன்னுடைய கணவனை கூப்பிடுறாங்க. இங்கே விட்டுட்டு போகிறீங்களே, எந்த அடிப்படையில் விட்டுட்டு போகிறீங்க? ஹஜ்ரத் இப்ராஹிம் பதில் கூட சொல்லலை. 3 முறை அழைக்கிறார்கள், 3 முறையும் பதில் இல்லை. ஹாஜரா அம்மையாரா புரிந்துக்கிட்டு கேட்டாங்க, அல்லாஹு அமரக பிஹாதா, இப்படி விட்டுட்டு போகிறது உங்களுடைய பிரியமா அல்லது உங்களுடைய விருப்பமா இல்லை அல்லாஹ்வுடைய கட்டளையா? ஒருவேளை என்னையும் என்னுடைய பிள்ளையும் இந்த ஊரில் விட்டுட்டு போகணும், ஆள் நடமாட்டமே இல்லாத இந்த ஊரில் விட்டுட்டு போகணும் என்பது அல்லாஹ்வுடைய கட்டளையா என்று கேட்ட பொழுது ஹஜ்ரத் இப்ராஹிம் திரும்பி கூட பார்க்கல, நாம் என்று பதிலளித்தார்கள். ஹாஜரா அம்மையார் சொன்ன பதில் வரலாற்றில் மிக முக்கியமானது. இது ஒரு நபி, இப்ராஹிம் என்பது ஒரு நபி.
அல்லாஹ்வின் மீது முழுமையாக அந்த தவக்குள் நம்பிக்கை இருக்கிறது. அல்லாஹ் நம்முடைய மகனை நம்முடைய மனைவியை வீணடிச்சிட மாட்டான்னு நம்புறதுல ஒரு லாஜிக் இருக்குது, நம்பலாம். ஹாஜிராமியார் சொன்ன வார்த்தை இதன் அப்படின்னா லா யுதையுனல்லா, அல்லாஹ் எங்களை ஒருபோதும் வீணடித்து விட மாட்டான், நீங்கள் தாராளமாக போங்க. யோசித்து பாருங்களேன், ஹசரத் இப்ராஹிம் ஒரு பச்சிலம் குழந்தையையும் அந்த குழந்தையை பெற்ற தாயையும் ஆள் நடமாட்டம் இல்லாத, ஒரு கடதண்ணி இல்லாத, ஒரு விவசாயம் இல்லாத, நீர்நிலை இல்லாத ஒரு ஊரில் விட்டுட்டு போகும்போது இது அல்லாஹ்வுடைய கட்டளையான்னு கேட்டபோது ஹசரத் இப்ராஹிம் ஆமான்னு சொன்னபோது ஹாஜராமையருடைய பதில் என்ன, அவங்க சொன்ன ரிப்ளை ஆன்சர் என்ன, அப்படின்னா போங்க, பிரச்சனை இல்லை, அல்லாஹ் எங்களை விட்டுட மாட்டான். நீங்கள் இருந்து எங்களை எந்த அளவுக்கு பாதுகாப்பாக வளர்ப்பீர்களோ அதை விட 100 மடங்கு அல்லாஹ் எங்களை பாதுகாப்பான், நீங்கள் எனக்கு தேவையில்லை என்பதாக ஹஜ்ரத் ஹாஜிராமியார் சொன்ன செய்தி கிதாபு தஃப்சீர்களிலே பார்க்கிறோம். அருமையான சகோதர பெருமக்களே, அதற்கு பிறகுதான் தன்னுடைய மகனுக்கு அவன் அங்கிட்டு ஓடுறாங்க. ஜம்சம் என்ற கிணறு ஏற்பட்டதெல்லாம் பார்க்கிறோம். இதை அடிப்படையாக வைத்தான் ஹஜ்ஜுடைய அமல்களை நம்ம செய்து கொண்டிருக்கிறோம். அருமையான சகோதர பெருமக்களே, இந்த குடும்பத்துடைய தியாகம்தான் இன்றைக்கி நம்ம செய்யக்கூடிய குர்பானியாக இருக்கட்டும், நம்ம கொடுக்கின்ற ஹஜ்ஜாக இருக்கட்டும். அருமையான சகோதர பெருமக்களே, இறுதியாக இந்த குர்பானி சம்பந்தமான தகவல்களோடு இன்ஷா அல்லாஹ் முடித்துக்கொள்வேன். அல்லாஹ்வுடைய கட்டளை வருடத்துக்கு ஒரு முறை போகணும், தன்னுடைய மனைவி பிள்ளைகளை பார்த்துட்டு அங்கே தங்கக்கூடாது, வந்துடணும் என்பதாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு கட்டளை. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒட்டகத்தில் போவாங்க, ஒட்டகத்தை விட்டு இறங்கவே மாட்டாங்க, ஒட்டகத்தில் இருந்துக்கிட்டே தன்னுடைய மனைவி மக்களை பார்த்துட்டு சில மணி நேரங்கள் இருந்து பார்த்துட்டு திரும்ப ஊருக்கு வந்துடுவாங்க. இப்படியே காலங்கள் கடந்து கொண்டு இருக்கிறது. ஒரு கட்டத்திற்கு பிறகு அல்லாஹ் தஆலா சொன்னா, நீங்கள் போய் தன்னுடைய உங்களுடைய மனைவியோடு கொஞ்ச நாள் இருங்க என்பதாக அல்லாஹ்வுடைய கட்டளையின் அடிப்படையில் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ரொம்ப சந்தோஷமாக அல்லாஹ் நம்முடைய மனைவியோடு நம்மளை தங்க அனுமதி கொடுத்துட்டான் என்ற அனுமதியோடு சந்தோஷத்தோடு வந்து தங்குகிற பொழுது தான் அவர்கள் பார்க்கிற கனவு தன்னுடைய மகனை அறுப்பது போன்று, தன்னுடைய மகனை அறுக்கிற மாதிரி கனவு. அது வரைக்கும் வருவாங்க, தங்க மாட்டாங்க, மனைவி மக்களை ஒட்டகத்திலே அமர்ந்துட்டு திரும்பிடுவாங்க. ஆனால் அல்லாஹ் நாங்கள் தங்குறதுக்கு அனுமதி கொடுத்தான்னு சந்தோஷப்படுகிற நேரத்தில் அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாத அளவிற்கு அவர்களுக்கு கனவு வருகிறது. 3 நாள் கனவு பார்க்கிறார்கள். 3 நாளுமே தன்னுடைய கையாலேயே தன்னுடைய மகனை அறுப்பது போன்று கனவு. கிதாபில் எழுதுங்க, ஃபலம்மா பலக மஅவுஸ்ஸாய, அந்த மகன் ஓரளவு ஒரு 10 வயது அல்லது 8 வயது அடைந்த போது அல்லாஹு தாலா இப்ராஹிமருக்கு கட்டளையிட்டார், நீங்கள் போய் உங்களுடைய மனைவியோடு தங்குங்க என்பதாக. தங்குறாங்க. 3 நாளும் கனவு பார்க்குறாங்க. அந்த கனவு தன்னுடைய மகன் அறுக்கிற மாதிரி. கூப்பிட்டு தன்னுடைய மகன்கிட்ட கேட்குறாங்க, யா புனை, என்னுடைய பிரியமான மகனே. மேலே அத்தாவை கூப்பிடும் போது எப்படி கூப்பிட்டாங்க? யா அபத்தின்னு கூப்பிட்டாங்க. யா அபத்தின்னு சொன்னால் என்னுடைய பிரியமான அத்தா, எனக்கு ரொம்ப செல்ல என் ஈரோக்குலன் கூப்பிட்ற மாதிரி எனக்கு என்னுடைய பிரியமான தந்தையே என்பது அபத்தி என்பது பொருள். யா புனைன்னு சொன்னால் என்னுடைய பிரியமான மகனே, என்னுடைய பிரியமான மகனே, இன்னி அராஃபில் மனாமி அன்னி அது பஹுக்க ஃபந்தூர் மாதா தரா, நான் ஒரு கனவு பார்க்கிறேன், அந்த கனவுல ஒன்று அறுக்கிற மாதிரி கனவு பார்க்கிறேன். பொதுவாக நபிமார்களுடைய கனவு என்பது வஹி. இன்றைக்கி நாம் அப்படி கனவு பார்த்தா அப்படி அமல் செய்ய முடியாது. ஆனால் நபிமார்களுடைய கனவு என்பது வஹி. அல்லாஹ் எனக்கு கட்டளையிட்ட மாதிரி தெரியுது, நீ என்ன சொல்கிற இல்லையா? ஃபந்தூர் மாதா தரா, நீ என்ன சொல்கிறன்னு கேட்டபோது அந்த மகன் சொன்ன வார்த்தை இஃப் அல் மாத்து உமர். அத்தா இதையே என்கிட்ட கேட்குறீங்க, அல்லாஹ்வுடைய கட்டளைன்னு உங்களுடைய விருப்பமாக இருந்தால் நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். இப்போ ஒன்று அறுக்கணும்னு நான் விருப்பப்படுறேன் அப்படின்னு சொன்னால் நீ என்கிட்ட ஒரு சஜஸ்ட் கேட்கலாம், நான் ஒரு ஆன்சர் பண்ண ஒரு முடிவுக்கு வரலாம். ஆனால் இது அல்லாஹ்வுடைய கட்டளை. அல்லாஹ்வுடைய கட்டளை ஏன்ட்ட கேட்டு என்ன ஃபாயிதா? ஏன் கேட்குறீங்க? இஃப் அல், நீங்கள் மாத்துமர், உங்களுக்கு என்ன ஏவப்பட்டதோ அதை தாராளமாக செய்யுங்கள். சத்தஜிதுனி இன்ஷா அல்லாஹு மினஸ் சாபிரீன், நிச்சயமாக என்னை நீங்கள் பொறுமையாளர்களை பெற்றுக்கொள்வீர்கள், தாராளமாக என்னை அருங்க என்பதாக ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பதிலளித்தார்கள் என்பதாக இந்த திருமறையில் அல்லாஹ் சூரா சாஃபாத் என்ற அத்தியாயத்தில் பேசினார். 99 107 வரைக்கும் உண்டான ஒரு 8-9 அத்தியாயங்களில் இந்த வரலாறு விரிவாக பேசப்படுகிறது. அருமையான சகோதர பெருமக்களே, கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இப்ராஹிம் தன்னுடைய மகனை அறுப்பதற்கு முன் வந்தது கூட ஓரளவு ஏற்றுக்கொள்ளலாம். அது ஒரு நபி என்பதனால் அல்லாஹ்வுடைய கட்டளையை முழுமையாக செயல்படுத்தணும் என்ற அந்த எண்ணம் அவர்களுக்கு மிகச்சிருக்கும். நம்மளை மாதிரி அல்ல, சாதாரணமான நபர் அல்ல ஹஜ்ரத் இப்ராஹிம், ஒரு நபி. இப்போ நபி என்பது அவர்களுக்கு தக்வா மிகைத்திருக்கும், அல்லாஹ்வுடைய நேசம், அல்லாஹ்வுடைய பெரிய மிகைச்சிருக்கும். அதனால் தன்னுடைய மகனை அறுப்பதற்கு முன் வந்தார்கள் என்பது கூட ஏற்றுக்கொள்ளலாம். இந்த 10 வயசு பையனுக்கு என்ன தெரியும்? அத்தா உங்கள் அல்லாஹ் என்ன சொன்னானோ அதை தாராளமாக செயல்படுத்துங்கன்னு சொல்கிற இந்த ஈமான் ஹஜ்ரத் இஸ்மாயிலுக்கு எப்படி வந்தது? இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்ராஹிமோடு மட்டும் நம்ம இதை
பொதுவாக கடந்து போய்கிட்டே இருக்கும். குர்பானி என்பது இப்ராஹீமை காட்டிலும் இந்த அமலை செஞ்சால் நம்முடைய உயிர் போயிடும். சும்மா விரலை வெட்டிக்கிறேன் நெகத்தை வெட்டிக்கிறேன்னு கேட்கல. அத்தா கேட்குறது தன்னையே அறுக்கிறதுக்காக கேட்டபோது கூட அல்லாஹ்வுடைய கட்டளை ஏன் கேட்குறீங்க, தாராளமாக நீங்கள் செயல்படுத்துங்கள் என்று சொன்னால் அந்த இஸ்மாயிலுடைய அந்த ஈமான் அந்த தக்வாவை நம்ம எந்த அளவுக்கு யோசிக்க வேண்டும். இதில் இன்னொரு கூடுதலான செய்தி என்ன தெரியுமா? தஃப்சீர்களில் இந்த வளர்ப்பு கூட இப்ராஹிமுடைய வளர்ப்பு கிடையாது. நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிறோம். இப்ராஹிம் சிறுவை பிறந்ததுமே அல்லாஹுடைய இஸ்மாயில் பிறந்ததுமே அல்லாஹுடைய கட்டளை மனைவி பிள்ளையே நீங்கள் மக்காவை விட்டுட்டு திரும்ப பலஸ்தீன் வந்துருங்கண்டு அப்படி தான் போயிருக்கிறாங்க. வருஷத்துக்கு ஒரே ஒரு முறை வருவாங்க, பிள்ளையை பார்த்துட்டு போவாங்க. தன்னுடைய உயிர் போனாலும் பரவாயில்ல, அல்லாஹ்வுடைய கட்டளை தான் இங்கே முக்கியம். இந்த சிந்தனையை இஸ்மாயிலுடைய உள்ளத்தில் ஊட்டியது ஹஜ்ரத் ஹாஜரா அம்மையார். தந்தை இல்லாமல் கணவர் இல்லாமல் தன்னுடைய பிள்ளையை அந்தளவுக்கு ஒழுக்கமாக வளர்த்திருக்கிறார்கள். இப்ராஹிம் இப்படி வளர்க்கலை இல்லைப்பா. இப்ராஹிமுடைய வளர்ப்பு அல்ல ஹஜ்ரத் இஸ்மாயில். அவங்க ஆரம்பத்தில் விட்டுட்டு போயிட்டாங்க. இந்த அளவுக்கு பேணுதலாக தன்னுடைய பிள்ளையை வளர்த்தது கணவன் இல்லாத தனி பெண்ணாக ஹஜ்ரத் ஹாஜரா அம்மையார் இந்த அளவுக்கு வளர்த்தார்கள் என்பதாக நம்ம பார்க்கிறோம். அதற்கு பிறகு ஷைத்தான் வருகிறான். ஷைத்தானை கல்லை கொண்டு எறிகிறார்கள். அந்த கல்லை கொண்டு எறிகின்ற இடத்துல தான் இன்றைக்கி ஹஜ்ஜில் மினாவில் 3 நாட்கள் ஷைத்தானுக்கு கல்லெறிகிறோம். இது எல்லாமே இன்ஷா அல்லாஹ் இந்த குடும்பத்தோடு சம்பந்தப்பட்டது. அருமையான சகோதர பெருமக்களே, நமக்கான கேள்வி என்னவென்றால், இந்த குடும்பமாக நம்முடைய குடும்பமாக வேண்டும். ஹஜ்ரத் சாரா அம்மையார், ஹஜ்ரத் ஹாஜரா அம்மையார், இந்த ஈமான் நம்முடைய மனைவிமார்களிடத்தில் இருக்க வேண்டும். ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு இருந்த அந்த ஈமான் அந்த தக்வா நம்முடைய பிள்ளைகளுக்கு இருக்கணும். பிள்ளைகளை உருப்படாத வளர்த்துட்டு நம்ம குர்பானி கொடுத்து எந்த பிரயோஜனமும் கிடையாது. நாசக்கார எல்லா அசிங்கங்களும் எல்லா அநியாயமும் என் பிள்ளை பண்ணுவான், ஆனால் நான் குர்பானி கொடுப்பேன். இந்த குர்பானி எல்லாவிடத்தில் எந்த மரியாதையும் கிடையாது இல்லையா? இந்த குடும்பமாக இப்ராஹிமுடைய குடும்பமாக நம்முடைய குடும்பத்தை வளர்த்து எடுத்து இப்ராஹிமிய குடும்பமாக நம்முடைய குடும்பத்தை வார்த்து எடுத்துட்டு நம்ம குர்பானி கொடுக்கும் பொழுது தான் அந்த குர்பானிக்கான மரியாதை, அந்த குர்பானி கபூலாக்கப்படும் இல்லையா? வேணும் பங்குகளில் சேர்ந்தோம், பிரம்மாண்டமான ஆடுகளை அறுத்தோம், அல்ஹம்துலில்லாஹ், அது தனி சாப்டர். என் குடும்பம் எப்படி வேணா இருக்கும், என் மனைவி எப்படி வேண்டுமானா இருப்பா, என் பிள்ளைங்க எப்படி வேண்டுமானா இருப்பேன், அல்லது நான் எப்படி வேண்டுமானா இருப்பேன். ஆனால் ஆடுகளை மட்டும் கொடுப்பேன், ஒட்டகங்களுக்கு கொடுப்பேன், இதற்கு எந்த மரியாதையும் இல்லை. நம்முடைய குடும்பம் இப்ராஹிமிய குடும்பமாக மாற வேண்டும். ஹாஜரா அம்மையாருக்கு இருந்த அந்த தக்வா, அந்த ஈமான், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு இருந்த இந்த தக்வா, அந்த ஈமான் நம்மிடத்தில் வரும் பொழுதுதான் அருமையான சகோதர பெருமக்களே குர்பானியாக இருக்கப்படும். இதைத்தான் அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு வருடம் எதிர்பார்க்கிறான். நான் ஆரம்பத்தில் சொல்லும் பொழுது பயானுடைய ஆரம்பத்தில் சொன்னேன், ஈத் என்றால் பெருநாள் நம்ம சொல்லுவோம். அசல ஈத் என்பதற்கு சரியான நேரடி அரபி பதம் என்பது திரும்ப வருவது, மீண்டும் வருவது என்று பொருள். அப்போன அல்லாஹ் ஒவ்வொரு வருஷமும் இப்ராஹிமுடைய வரலாறை படிக்க சொல்கிறான், ஹாஜரா அம்மையாருடைய வரலாறை படிக்க சொல்கிறான், இஸ்மாயிலுடைய வரலாறை படிக்க சொல்கிறான். அந்த வரலாறு படிக்கணும், அந்த படிப்பினையை பெறணும், என்னுடைய குடும்பம் இப்ராஹிமிய குடும்பமாக மாறணும். அந்த மாற்றத்தோடு நம்ம குர்பானி கொடுக்கணும். இதற்கு பேர் தான் குர்பானி. இந்த குர்பானிக்கு தான் அல்லாஹ் தஆலா அங்கீகாரம். இல்லை என் குடும்பம் எப்படி வேண்டுமானா இருக்கும், ஆனால் நான் குர்பானி கொடுப்பேனே, இந்த குர்பானிக்கு அல்லாஹ்விடத்தில் எந்த மரியாதையும் இல்லை என்பதை நம்ம ஆழமாக பதிய வைக்க வேண்டும். அருமையான சகோதர பெருமக்களே, ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு இருந்த அந்த தக்வா, அந்த ஈமான், ஹஜ்ரத் ஹாஜரா, ஹஜ்ரத் சாரா அம்மையார், ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு இருந்த அந்த தக்வா, அந்த ஈமான், அந்த தியாக மனப்பான்மை அல்லாஹ் தஆலா நமக்கும் தந்து நம்முடைய குடும்பமும் இப்ராஹிமிய குடும்பமாக மாறக்கூடிய நல்ல நசீபை ரப்புல் ஆலமீனிடத்தில் ஆதரவு வைப்போம். அந்த நல்ல தௌஃபீக்கை ரப்புல் ஆலமீன் நம்முடைய குடும்ப உறுப்பினர்களுக்கும் தந்து நல்ல புரிவானாக. வாஹிரு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.